இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளான அப்புறம் வந்து ரொம்ப ஈஸியான நம்ம வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ண போகிறோம். இது எப்படின்னு நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். நான் வந்து 3 பெரிய உருளைக்கிழங்கு எடுத்துருக்கேன். அப்புறம் வந்து ஒரு 3/4 டீஸ்பூன் உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 3/4 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், இது வந்து மல்லித்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். இப்போ நம்ம வந்து பார்க்கலாமா? இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அடுப்பை வந்து நான் வந்து கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுட்டேன் பேனை. இப்போ நம்ம வந்து இங்கே வந்து நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த மல்லித்தூள், அப்புறம் வந்து 2 ஜீரகத்தூள் கொஞ்சமாக போட்டிருக்கேன், ஜீரகத்தூள், அப்புறம் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் வந்து மிளகாய்த்தூள் வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சமாக மஞ்சத்தூள் வந்து கலக்கிறேன். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிங்க. எல்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து லாஸ்ட்டாக வந்து இப்போதைக்கு நான் வந்து உப்பு சேர்க்குறேன். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பேனில் வந்து எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டேன். இப்போ அடுத்தது நான் வந்து இந்த உருளைக்கிழங்க அப்படியே ஆட் பண்ண போகிறேன். அடுப்பு வந்து சிம்மில் வச்சுங்க. அதுக்கப்புறம் போட்டுட்ட பிறகு நம்ம வந்து ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இப்போ வந்து சிம்மில் வச்சுக்கலாம். மீடியத்துக்கு கொஞ்சம் லைட்டாக மேலே வச்சுங்க. வச்சுட்டு நம்ம வந்து இதை வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸுக்கு பிறகு நம்ம வந்து கிண்டி விடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதை வந்து அடி கொடுத்துரும். ஸோ நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. ஏன்னா வந்து ட்ரை ஆகிடுச்சு. அதோடு இல்லாமல் நம்ம வந்து இப்போ வந்து ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து ஆயில் வந்து காய ஆரம்பிச்சிது. ஸோ அதனால நம்ம வந்து நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆகிடுச்சு. வெந்துருச்சுன்னு நம்மளுக்கு எப்படி தெரியும்னா இது வரையும் இந்த ஸ்பூன் எடுத்து கொடுத்தோன்னா வந்து உழையுது. அப்போதைக்கு நம்ம வந்து வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போதைக்கு நம்ம இறக்கிடலாம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா சூப்பரான சுவையான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. அது மாதிரி லைட்டாக நான் வந்து மல்லித்தழை தூக்கிக்கிறேன். மல்லித்தழை வந்து பச்சையாக போட்டு அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போதைக்கு ஈஸியான உருளைக்கிழங்கு ஃப்ரை வந்து ரெடி ஆகிடுச்சு. Okay, bye bye. Subscribe please.